அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அபிமான தேசிகன் வசுதேவன். இன்னைக்கு சமையல் வாயுவை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடுகளெல்லாம் அம்மா சமைப்பாங்களே, அந்த சிலிண்டரை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்பப்போ அப்பாக்களும் சமைப்பாங்க. இப்போலாம் சின்ன சின்ன கிராமங்களில் கூட இந்த கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லது தான். இப்போ சமையலுக்கு மட்டும் இல்லாமல் கார், ஆட்டோ போன்ற வாகனத்தை ஓட்டுறதுக்கும் கேஸ் சிலிண்டரை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சிலிண்டருக்குள்ளே இருக்க கேஸோடைய பேர் எல்பிஜி, லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ். தமிழில் சொன்னால் திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு. இந்த வாயுவில் ப்ரொப்பேன் மற்றும் பியூட்டேனுடைய கேஸ் அடங்கியிருக்கு. இந்த ப்ரொப்பேன் மற்றும் பியூட்டேனை மிகுந்த அழுத்தம் கொடுத்து லிக்யூடாக மாற்றுறாங்க. இந்த லிக்யூட் தான் நமக்கு வர சிலிண்டரில் இருக்கு. நம்ம கேஸ் அடுப்பை பற்ற வைக்கும்போது சிலிண்டரில் இருக்க லிக்யூட் கேஸாக மாறி பர்னரில் பக்னு எரியுது. எதுக்கு இந்த கேஸை இவ்வளோ கஷ்டப்பட்டு லிக்யூடாக மாற்றணும்? அப்படியே விட்டுற வேண்டியதானே உங்களுக்குலாம் தோணலாம். இது அப்படியே கேஸாகவே கொடுத்தா இப்போ இருக்க சிலிண்டர் மாதிரி 250 மடங்கு பெரிய சிலிண்டர் வேணுமா? இதெல்லாம் நடைமுறையில் சான்ஸே இல்லைல்ல. நினச்சி பார்க்கவே எவ்வளோ பிரமிப்பாக இருக்கு. சரி, இந்த ப்ரொப்பேன் எப்படி கிடைக்குதுன்னு உங்களுக்குலாம் தெரியுமா? க்ரூட் ஆயிலை ஹீட் பண்ணும்போது வெவ்வேறு டெம்பரேச்சரில் பெட்ரோல், கெரோசின், டீசல் இதெல்லாம் பிரித்து எடுப்பாங்க. அதிலிருந்து கிடைக்கிற சப்ளிமெண்ட் ப்ராடக்ட் தான் ப்ரொப்பேன். ஆக்சுவலி ப்ரொப்பேனுக்கு ஸ்மெல்லே கிடையாதான். அப்புறம் எப்படி வீட்டில் சிலிண்டர் லீக் ஆனால் ஒரு விதமான ஸ்மெல் வருது? நம்ம இந்தியாவில் மெர்காப்டின் சல்ஃபர் அப்படின்ற பொருள் சேர்க்குறாங்களாம். இந்த சல்ஃபர் ஏற்படுத்துகிற ஸ்மெல் தான் நம்ம கேஸ் ஸ்மெல்லுன்னு சொல்லிட்டு இருக்கோம். மற்ற நாட்டில் வேற பொருள் யூஸ் பண்ணுறாங்களாம் வாசனைக்கு. இந்த சல்ஃபரை ஆட் பண்ணாமல் விட்டால் கேஸ் லீக் ஆகுதே தெரியாதுல்ல. அதனால எல்லாருக்கும் டேஞ்சர் தானே. இப்போ உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் எல்பிஜி கேஸ் தான் பயன்படுத்துகிறாங்க. ஃபியூச்சரில் சிஎன்ஜி கேஸ் தான் பயன்படுத்தலாம். சிஎன்ஜினா கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ். இந்த கேஸில் நிறைய மீத்தேன் இருக்கனால பொல்யூஷன் ஏற்படுத்தாது. இவ்வளோ ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு தான் இந்த சிலிண்டர் நம்ம வீட்டுக்கு வருது. முடிஞ்ச வரை இந்த கேஸை நம்மளாம் சிக்கனமாக பயன்படுத்துவோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.